உலகத்திலேயே அதிக மக்களை சாவடிக்கக்கூடிய உயிரினம் எது தெரியுங்களா? அதுதான் உலகத்தோட மிகவும் ஆபத்தான உயிரினம். இந்த கேள்வியை நான் கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னவா இருக்கும்? ஒண்ணு சிங்கமா இருக்கும், ரெண்டாவது ஒரு சுறாவா இருக்கலாம், அல்லது பாம்பா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் இந்த லிஸ்ட்ல இல்லவே இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்போ நம்ம முதலாவதா சுறாவை எடுத்துக்கிட்டோம்னா, இது ஆழ்கடல்ல நீந்திட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 6 பேரை தாங்க சாவடிக்குது. இதனால இறக்குறவங்க ரொம்பவும் கம்மியான பேர். அப்போ அந்த லிஸ்ட்ல சுறா கிடையாது. இரண்டாவதா நம்ம சிங்கம் அல்லது புலி அப்படின்னு சொன்னா, இதால இறக்குறவங்க வருஷத்துக்கு ஒரு 200 பேரை மட்டும்தான் சிங்கமும் புலியும் சேர்ந்து சாவடிக்குது. அதனால லிஸ்ட்ல எந்த உயிரினமும் கிடையாது. இந்த லிஸ்ட்ல மூணாவதா பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா இருக்கக்கூடிய நீர் யானை. இது கூட பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 500 பேரை போட்டு தள்ளுதுங்க. என்னடா சிங்கத்தை விட இது ரொம்ப அதிகமா போட்டு தள்ளுதுன்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? இதெல்லாம் விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நம்ம கூடவே சுற்றி நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய நாய் இருக்குல்லங்க. நாய் கடிச்சு இறந்தவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? வருஷத்துக்கு குறைஞ்சது 60,000 பேர் நாய் கடிச்சு அந்த ராபிஸ் நோயால மட்டுமே இறக்குறாங்க. இதுக்கு அடுத்ததான் இன்னொரு மிருகம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்த உடனே படையே நடுங்கக்கூடிய பாம்பு. பாம்பு கடிக்கே உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு குறைஞ்சது 1,60,000 பேருக்கு மேல இறக்குறாங்க அப்படின்ட்டு கருத்து கணிப்புகள் சொல்லுதுங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா தன்னோட இனத்தையே தன்னோட வன்மத்தாலையும் மதவெறியாலையும் அழிச்சு சாவடிக்கக்கூடிய மனுஷன் அப்படின்ற மிருகத்தால சாவக்கூடிய மக்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,60,000 பேருக்கு மேல வருஷத்துக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இது பாத்தீங்கன்னா மிருகத்தை விட மனுஷனால சாவுறவங்க ரொம்பவும் அதிகமா இருக்காங்கல்ல. இந்த லிஸ்ட் இங்கேயே முடியறதில்ல, இன்னும் போகுது. முதலிடத்துல இருக்கிற அந்த உயிரினம் என்ன தெரியுமா? என்னடா நீ சிங்கத்தை விட பெரிய உயிரினமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அவ்வளவுலாம் யோசிக்காதீங்க. பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போகக்கூடிய அந்த கொசு தாங்க இந்த உயிரினம். கிட்டத்தட்ட 7 லட்சம் நபர்கள் இந்த கொசு கடியினால மட்டுமே வருஷத்துக்கு உலகம் முழுவதும் உயிரிழப்பதா சொல்லப்பட்டிருக்குங்க. பாத்தீங்களா, இந்த லிஸ்ட்ல பெருசுல ஆரம்பிச்சு சிறுசுல வந்து முடியுது. ஆனா இந்த சிறுசு தான் உலகத்திலேயே மிகவும் கொடூரமான உயிரினமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சு கொடூரமான உயிரினம் ஏதாவது விட்டுருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.